தலைவலின்னு ரொம்ப நாளா சரியாகாம வர சில பேருக்கு தொண்டையில உப்பு கரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கும். அது இல்லாம சில பேருக்கு மூக்குல இருந்து நீராவும் பொலபொலன்னு சளி மாதிரி கொட்டலாம். இதுதான் CSF ரைனோரியா. மூளைக்கு நடுவுல CSF அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. முன்மண்டையில அடிபடும் பொழுது இந்த CSF ஃப்ளூயிட மூக்கு வழியாவோ காது வழியாவோ ரேரா கண்ணு வழியாவும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் காதுல ஜவ்வு இன்டாக்டா இருக்கும்போது அது தொண்டை வழியாவும் இறங்கி தொண்டை வழியாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அது உப்பு கரிக்கும். இது அடிப்பட்ட உடனேயே சில பேருக்கு வரலாம். அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா சில பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வந்தவங்களுமே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அடிப்பட்டதே மறந்துடும். அப்ப கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது இல்லாம மூளையில பிரஷர் அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த மாதிரி நீராவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீர் வெளியில வந்துச்சுன்னா உடனே தலைவலி குறையும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீர் வர்றது நின்றும், தலைவலி வந்துடும். இது ஒரு லூப்பாவே அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மூக்குல வர்றது சளியா இல்ல நீரா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்கு. அது இல்லாம CT சிஸ்டனோகிராம் அப்படின்ற டெஸ்ட் எடுக்கும்போது மண்டையில எந்த பகுதியில இருந்து இந்த நீர் வருது, எந்த ரூட்ல வருது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு இதுக்கு இப்போ மூக்கு வழியாவே போய் எண்டோஸ்கோபிக் முறையில அந்த உடஞ்ச எலும்பை சரி பண்ணி இதை முழுசா குணப்படுத்த முடியும்.